வணக்கம், நல்லதா பேசுகிறேன். வெல்கம் டு செக்கம்மா சேனல். இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு பதிவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம செடிகளை பக்குவமாக பார்த்துக்கிட்டா தான் நம்ம செடிகளை காப்பாற்ற முடியும். ஒரு நாளைக்கு 2 நேரம் கூட தண்ணி கொடுக்குற சூழ்நிலை நமக்கு இப்போ பிப்ரவரியிலேயே வந்துருச்சு. ஸோ கோயம்புத்தூர்லேயே இந்த சூழ்நிலை தான் இருக்குது. காலையில் சாயந்தரம் 2 நேரமும் நான் செடிகளுக்கு தண்ணி கொடுத்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். அதனால தான் நமக்கு பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளுமையாக இருக்குன்னு வைங்களேன். போன வீடியோவில் நான் ரோஸ் உரம் பற்றி சொல்லியிருந்தேன், சேல்ஸ் பற்றி. நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறதுக்காக வேண்டி எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நான் அமுச்சு விடுறேன்னு சொல்லியிருக்கேன். சில பொருட்கள் இன்னும் கிடைக்கல. கிடைச்ச உடனே ரெடி பண்ணி அந்த டைமுக்குள்ளார உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விட்டுருவேன். எல்லாரும் ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிற செடிங்களுக்கு போட்டு இதே மாதிரி துளிர்களை நீங்களும் பார்க்கணுன்னு சொல்லி ஆர்வமாக இருப்பீங்க. கண்டிப்பாக அது நடக்கும். வெயிட் பண்ணுங்கள், நான் அமுச்சு விட்டுறேன். ஓகேங்களா? ரோஸ் பெஸ்டி ஃபெர்டிலைசர் வேணுங்கிறவங்க மேலே ஸ்க்ரீனில் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபோன் பேச வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். நீங்கள் ஒரு தடவை உரம் வாங்கி போட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். சரி, வாங்க இன்னைக்கு நம்ம என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது 100% முழுக்க ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான். இது கொடுக்கறதுனால மண்ணினுடைய வேர் நல்லா காற்றோட்டமாக மாறும். மண்ணினுடைய வளர்ச்சி பக்காவாக இருக்கணும்னா இந்த உரத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். சில செடிங்கள்லாம் அப்படியே வச்ச மாதிரியே இருக்கும், அடித்து போட்ட மாதிரி கம்முன்னு இருக்கும் பாருங்க. அந்த செடிங்களுக்கெல்லாம் இந்த உரத்தை கொடுத்தீங்கன்னா நல்லா வேர் பிடிச்சி துளுத்து வர ஆரம்பிக்கும். நான் சொல்கிற ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ஹியூமிக் ஆசிட். இந்த ஹியூமிக் ஆசிட்னா என்ன, அதை எங்கேருந்து எடுக்கிறாங்க, அதனால் என்னென்ன பலன் இருக்குது செடிகளுக்கு, அதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹியூமிக் ஆசிட்னா என்ன? அதாவது நம்மளுடைய இலை தலை அதெல்லாம் கீழே விழுந்து நிறைய நாள் மேலே 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 விழுந்து அப்படியே படிஞ்சு போய் மக்கிய நிலையில் மாறிடும் பாருங்க. அதுலேருந்து தயாரிக்கிறது தான் ஹியூமிக் லிக்விடு. இதே போல் நிலக்கரி சுரங்கம், நிலக்கரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு படிவம் இருக்கும். அந்த இடத்துல இருந்து எடுக்கிறது தான் இந்த ஹியூமிக்கினுடைய கிரானுவல்ஸ், லிக்விட்ஸ் எல்லாமே. ஸோ இது 100% உங்களுக்கு ஆர்கானிக் உரம். சரிங்களா? இந்த ஹியூமிக் செடிகளுக்கு கொடுக்கறதுனால என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, மண் வளத்தை இது அதிகப்படுத்தும். அதே போல் மண்ணில் இருக்க நுண்ணுயிரிகள் இருக்கு இல்லையா, அந்த பாக்டீரியா மாதிரி, அதனுடைய பெருக்கம் அளவுக்கு அதிகமாக ஜாஸ்தி பண்ணிவிடும். அதனால என்ன ஆகும்னா மண் காற்றோட்டமான மண்ணாக மாறும். காற்றோட்டமான மண்ணாக மாறும்போது என்ன ஆகும், வேர் நல்லா பிடிக்கும். அந்த கிளை வேர்கள் வெள்ளை கலரில் இருக்கும் பாருங்க. மண்ணை கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா ஒயிட் கலரில் நிறைய வேர்கள் இருக்கும். அதுதான் கிளை வேர்கள். அந்த வேர்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். அபரிமிதம்னா என்ன தெரியுங்களா? எக்கச்சக்கமாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ அந்த வேர்கள் நல்லா இருக்கும்போது ஆணி வேரும் நல்லா காற்றோட்டமான ஒரு சூழ்நிலையில் நல்லா வேர் பிடிச்சி வளரும். ஸோ வேர்கள் நல்லபடி இருக்கும்போது என்ன ஆகும், நமக்கு கிடைக்கிற பூக்கள், காய்கள், பழங்கள் எல்லாமே தரமானதாக கிடைக்கும். பூலாம் நல்லா ஷேப்பாக, அதாவது குட்டி குட்டியாக சுருங்கி போய் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல லட்சணமாக பூக்கள் எல்லாம் கிடைக்கும். சரிங்களா? சரி, இந்த ஹியூமிக் ஆசிடில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது? அதாவது தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு செடியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான சத்துக்கள் எல்லாமே இந்த ஹியூமிக் ஆசிடில் இருக்குது. நம்ம வீட்லேயே தயார் பண்ணுறோம் பாருங்கள், வெஜ்ஜு கம்போஸ்ட் செய்கிறோம் பார்த்தீங்களா? அதில் ரொம்ப நாளாக சில பேர் பெரிய கேனாக வச்சு கிட்டத்தட்ட மாத கணக்கில் அந்த குப்பையை சேர்த்து ரெடி பண்ணுவாங்க. அதில் இந்த மாதிரி தான் கம்போஸ்ட் டீ கிடைக்கும். அதுவும் இதே மாதிரி தான் செம்மையாக இருக்கும். அந்த லிக்விட் செடிக்கு ஊற்றுனீங்கன்னா அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இருக்கும். பாருங்கள், ஹியூமிக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது என்கிட்ட லிக்விட் ஃபார்மில் தான் இருக்குது. நான் 10 ml எடுத்திருக்கேன். இப்போது 10 லிட்டர் தண்ணிக்கு 10 ml கலந்துக்கலாம்.
நீங்கள் எவ்வளோ தண்ணியில் நீங்கள் இது கலந்தாலையும் அந்த தண்ணி முழுவதும் ஒரு ஒரு ட்ராப் விட்டாலையும் ஃபுல்லாக கருப்பாக மாறிடும். அந்த அளவுக்கு திக்காக இருக்கும் இது. பாருங்கள் 10 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து 10 ml 1 லிட்டருக்கு 1 ml வீதம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரானுவல்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு பிஞ்சு, அதாவது நம்ம ஆட்காட்டி விரலும் பெருவிரலும் சேர்த்து நம்ம ஒரு உப்பு எடுத்தோம்னா எவ்வளோ வரும் அந்த அளவுக்கு தான் 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு அது கொஞ்சம் கரையிறது கீழே படிஞ்சுக்கும், நல்லா கலக்கி விடணும். பாருங்கள் லிக்விடே வந்து கீழே டார்க் கலரில் இருக்குது. நல்லா கலக்கி விடணும். அந்த மாதிரி கலக்கி செடிகளினுடைய வேருக்கு நம்ம கொடுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் மண் காஞ்ச மாதிரி இருக்கணும். அந்த சமயத்தில் நல்ல 1 மக்கு 1.5 மக்கு பேக்கினுடைய சைஸ் பொறுத்து நீங்கள் செடிகளுக்கு கொடுங்க. களை செடிகள்லாம் பாருங்கள் ஒன்றே ஒன்று கூட இருக்காது நம்மளுடைய தொட்டியில். நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தொட்டி முழுவதும் களை செடிகளை வளர்த்திட்டு நீங்கள் உரம் கொடுத்தீங்கன்னா அந்த செடிகளுக்கு தான் எல்லா உரமும் போய் சேரும். நமக்கு மெயினாக நம்ம ரோஜா செடி வளரணும் இல்லையா, மெயின் செடி எதுவோ அதுக்கு நமக்கு உரம் போகணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்த மொட்டு எடுத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். ஸோ இப்போது நம்ம செடிகளுக்கு கொடுத்தாச்சு. இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம்? இந்த வெயில் காலத்தில் வந்து கண்டிப்பாக 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த லிக்விடை நீங்கள் கொடுத்துருங்க. அப்போ வந்து இந்த மண் கொஞ்சம் லூஸ் ஆகும், நல்ல வேர் வளர்ச்சி இருக்கும், மண்புழுக்களினுடைய வளர்ச்சி ஜாஸ்தி வரும். சரிங்களா? அப்போ நல்லா காற்றோட்டமான மண்ணாக மாறும் பொழுது நமக்கு எல்லா பெனிஃபிட்டும் கரெக்டாக கிடைக்கும். இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண் அப்படியே மேலே மேலே அப்படியே இறுகி போய் அப்படியே கெட்டியாக இருக்கும். சரிங்களா? அப்போ பேகு தனியாக இருக்கும், மண் தனியாக இருக்கும். நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசரு வாட்டர் எல்லாமே டக்குன்னு கீழே இறங்கி ஓடி வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் மண்ணை லூஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஹியூமிக்கை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னாக்க மண் நல்லா லூஸாக இருக்கும். ஸோ நம்ம செடிகளுக்கு இந்த கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து கூட சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. பாருங்கள் இப்போ நம்மளுடைய செடிகளில் எல்லா செடியும் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். எந்த அளவுக்கு துளிர் எடுத்திருக்கு பாருங்கள். நல்ல கண்ணை பறிக்கிற கலரில் லைனாக எல்லா செடியிலையும் ஈவனாக நல்ல துளிர் எடுத்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? முறையான பராமரிப்பு. எந்தெந்த டைமில் எப்படி எப்படி நம்ம அந்த செடிகளுக்கு உரம் கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து செய்யும் பொழுது நல்லாவே நமக்கு ரிசல்ட் இருக்கும். நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். ஒரு கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஞாபகத்தில் இருக்காது. நீங்கள் ரெகுலராக பண்ண 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 நீங்களே எனக்கு சொல்லித்தர்ற அளவுக்கு நீங்கள் மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ நம்ம புது செடி வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா நர்சரியிலேருந்து, அந்த சமயத்தில் நம்ம மீன் அமிலம் கொடுக்கும்போது கூட அதை 2வதாக கூட கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஹியூமிக் லிக்விடுக்கு தண்ணியை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்தோம்னா வேர் நல்லா பிடிச்சிக்கும். செகண்ட் வாட்ரு ஃபெர்டிலைசராக வேணால் நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசராக வேணால் மீன் அமிலத்தை கொடுக்கலாம். இது மாதிரி கூட நீங்கள் மாற்றி கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு வேர் நல்லா பிடிச்சாதான் செடி நல்லா வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். நம்மளுடைய உரம் கொடுக்கறதுனால இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு துளிர்கள் மொட்டுக்கள் எப்படி கொத்து கொத்தாக வந்திருக்கு பாருங்கள். தனியாக இருக்கிறது ஏதோ ஒரு செடியில் தான் ரேராக இருக்கும், மீதி எல்லாமே இது மாதிரி கொத்து கொத்தாக தான் மொட்டு வரும். நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பூ அறுக்கணுங்க. நான் நேற்று வந்து அறுக்கும்போது ஒரு 3 மொட்டு சேர்த்தி அறுத்துட்டேன். ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அது மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கூட இருக்கிற மொட்டே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நிறைய துளிர் காமிக்கிறேன், காமிச்சிட்டு பார்த்தா நிறைய செடிகளில் பேசில் இருக்குது. அடாடா இதை காமிக்கலையே அப்படின்னு எனக்கு தோணுது. பாருங்கள் எப்படி துளிர் கிளைக்கு கிளை அந்த கணுவுக்கு கணுவு துளிர் வரும்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் எல்லா செடியிலையுமே எனக்கு வந்திருக்கு. நம்மளுடைய உரங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட பொருட்கள் சேர்த்து நான் வந்து ஹோம்மேடாக அதை ரெடி பண்ணி நான் செடிங்களுக்கு கொடுக்கறதுனால தான் இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் இருக்குது. என்கிட்ட இருந்து உரம் வாங்கி செடிக்கு போடுறவங்க கண்டிப்பாக உங்களுடைய ரிசல்ட்டை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.
இந்த ஹியூமிக் ஆசிட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு ஃபெர்டிலைசருங்க. அதனால கொஞ்சம் நீங்க நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த கறித்தூளெல்லாம் இதில கலந்து கொஞ்சம் ரெடி பண்ணிர்றாங்க. அதனால தரமான கம்பெனியா பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க. இங்க பாருங்க துளிர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க இந்த செடியில. ரெட் கலர் ரோஸ் இது. அப்படியே பந்து மாரி அடுக்குகள் வந்து நெறைய இருக்கும். 10 நாளைக்கு மேல செடியிலேயே விடலாம் நம்ம. பூவே உதிராது. நான் கட் பண்ணி விட்ட உடனே கற்றாழைய வச்சு விடுறேன் பார்த்தீங்களா? பாருங்க, இப்ப எடுத்து காமிக்கிறேன். அந்த ஒரு இடம் கட் பண்ணதுக்கு 2 பக்கமும் துளிர் எப்படி வந்திருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? அதனால தான் கட் பண்ணி விட்ட உடனே நீங்க கற்றாழைய கட் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு நான் சொல்றேன். மஞ்சத்தூள் சில பேர் வைப்பாங்க. ஆனா அடுத்த நாள் நம்ம தண்ணி ஊத்தும்போது, ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டிப்பா அந்த மஞ்சத்தூள் போயிடும். இந்த மாதிரி கற்றாழை கட்டிங்ஸ் வைக்கும்போது, அது காயற வரைக்கும் கீழ விழவே விழாது. நல்லா வந்து துளிர் வர்ற வரைக்கும் நம்மளா எடுத்து போட்டா தான் அந்த கற்றாழைய. கீழ விழவே விழாது. இங்க பாருங்க. ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உபயோகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த டவுட்ஸா இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஓகேங்களா? நீங்களும் இந்த வெயில் காலத்துல உங்களுடைய செடிகள முடிஞ்ச வரைக்கும் நல்ல விதமா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி காப்பாத்துறதுக்கு பாருங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல உங்கள நான் மீட் பண்றேன். Until then, bye from Lata.